Hi friends, HTML CSS ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொசிஷனிங் ப்ராப்பர்ட்டி. அதாவது அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்ற பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வெப் பேஜில் எலமெண்ட்ஸை எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், ஃபிக்ஸ்ட், ஸ்டிக்கி, அப்சல்யூட். நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளோட இதை செக் பண்ணலாம். இப்போ நான் HTML ஃபைல் ஒரு சாம்பிள் ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் டைட்டில், அதுக்கப்புறம் ஹெட்குள்ள என்னோட CSS ஃபைலை லிங்க் பண்ணியிருக்கேன். பாடிக்குள்ள ஹெட்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இமேஜ் டிவ்க்குள்ள ஆட் பண்ண போகிறோம். ஸோ டிவ்க்குள்ள நான் 2 இமேஜ் கொடுத்துருக்கேன். இதோட பொசிஷனிங்ஸை நம்ம மாற்றி செக் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு CSS ஸ்டைல் கொடுக்கல, அதோட சைஸ் எப்படியோ அதே மாதிரி நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுக்க போகிறேன். சப் ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு கீழே இந்த டெஃபினேஷன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு நான் இப்போ கொடுத்த இந்த வேல்யூஸ் இங்கே கீழே டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் அந்த இமேஜுக்கு சைஸ் கொடுக்க போகிறேன். image 1 and image 2 அப்படின்னு சொல்லி ஐடி கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு 200 பிக்சல் சைஸ் கொடுத்துட்டு பார்டர் கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்துட்டு சேவ் பண்ணோம்னா எனக்கு சேம் சைஸ் மேலே வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொசிஷனிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா நம்ம என்ன ஆர்டரில் கொடுத்தோமோ அதே ஆர்டரில் என்ன டாக்குமெண்ட் ஃப்ளோவோ அதுபடி நமக்கு எலமெண்ட்ஸ் அலைன் ஆகி வரும். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன், எனக்கு ஹெட்டிங் டிஸ்பிளே ஆகுது. செகண்ட் டிவ்க்குள்ள 2 இமேஜ் கொடுத்துருக்கேன், அந்த 2 இமேஜும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. தேர்ட் அதுக்கப்புறம் சப் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன், அதுவுமே டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்டர் பையா ஸ்டெப் பை வந்துச்சு அப்படின்னா அதுதான் டாக்குமெண்ட் ஃப்ளோ, டிஃபால்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செகண்ட் ரிலேட்டிவ் பொசிஷனிங்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். அதுக்கு வேல்யூ ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இதுக்கு ஆப்செட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட். அதாவது அந்த எலமெண்ட் டாப்லேருந்து எவ்வளோ மூவ் ஆகணும், பாட்டம்லேருந்து எவ்வளோ மூவ் ஆகணும், லெஃப்ட் அண்ட் ரைட்லேருந்து எவ்வளோ மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் டாப்லேருந்து 50 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். செகண்ட் லெஃப்ட்ல இருந்து ஒரு 100 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ என்னோட செகண்ட் இமேஜ் அதாவது ரிலேட்டிவ் அப்படிங்கிறப்போ அது இருந்த இடத்துல டாக்குமெண்ட் ஃப்ளோல இருந்து அதோட இடத்துல இருந்து அது இவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கும். ஆல்ரெடி எந்த இடத்துல இருந்ததோ அதுல இருந்து 50 கீழே, லெஃப்ட் 100க்கு மூவ் ஆயிருக்கு. இப்போ அப்சல்யூட் இதே அப்சல்யூட்டா சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இந்த எலிமெண்ட் மூவ் ஆகும். அதாவது ரிலேட்டிவ் அதோட பொசிஷன்ல இருந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சைஸ் தள்ளி போச்சு. ஆனா அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த ஃப்ளோவை விட்டே டிஃப்ரெண்டா போகுது. டாக்குமெண்ட் ஃப்ளோல இருந்தே அது வேரி ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்சல்யூட் ஃப்ளோ அதோட பேரண்ட் எலமெண்ட்டை பொறுத்து இது அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதோட பேரண்ட் எலமெண்ட் நான் ஸ்டாட்டிக்கா இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல எது நான் ஸ்டாட்டிக் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் இமேஜ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட பேரண்ட் டிவை பார்க்கும். இதுக்கு நம்ம எந்த ஃப்ளோவிங் எந்த பொசிஷனையும் கொடுக்கல. ஸோ அது டிஃபால்ட்டா HTML எல்லா இதுவுமே ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும் எக்ஸப்ட் ஒரு எலமெண்ட்டை தவிர, HTML அப்படின்ற டேகை தவிர. ஸோ இது எதனால அதனால HTML பொறுத்து இது இப்போ அலைன் ஆயிருக்கு. HTML இருந்து மேல 50, லெஃப்ட்ல 100 அப்படின்னு சொல்லிட்டு அலைன் ஆயிருக்கு. இந்த இஷ்யூவை நீங்க சால்வ் பண்ணோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா பேரண்ட் எலமெண்ட்டுக்கு நான் ஸ்டாட்டிக் பொசிஷனிங் நீங்க கொடுக்கணும். ஸோ இப்போ இதுல பேரண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவ். ஸோ இந்த டிவுக்கு நான் ஸ்டாட்டிக் பொசிஷனிங் இப்போ நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் அதோட டிவ் எவ்வளோ தூரம் வரணுமோ அதுக்காக நான் ஹைட் வித் செட் பண்றேன். ஸோ நமக்கு டிவ் இதுக்குள்ளதான் இருக்கு. டிவை விட்டே வெளியே போயிருக்கு. அதாவது டாக்குமெண்ட் ஃப்ளோக்குள்ள இது வராது அப்படிங்கறதுனால இது வெளியே போயிருக்கு. ஸோ நம்ம இதுக்குள்ள வரணும்னா இதுக்கு பொசிஷனிங் ரிலேட்டிவ் செட் பண்ணலாம்.
ஸோ இதுக்குள்ள வந்துருச்சு. இதையே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கரெக்டா. ஸோ நமக்கு வந்து மேல இருந்து 50 கரெக்டா வருது. ஆனா இங்க வந்துட்டு ஓவர் ஹெடா இருக்கு கரெக்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதோட ஹைட் வந்து 200, வித் வந்து 200. ஸோ இதை வந்து நம்ம 400 கொடுத்து பார்ப்போம். சாரி, லெஃப்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ மூவ் ஆகுது. இப்போ 250 பிக்சல் கொடுத்தோன்னா ஃபர்ஸ்டோட எலமெண்ட்டும் செகண்டோட எலமெண்ட்டும் வந்து மூவ் ஆயிருக்கு. எதை பொறுத்து அப்படின்னா இந்த div 1 அப்படின்ற பேரண்ட்டை பொறுத்து எனக்கு இந்த எலமெண்ட் வந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் வேல்யூ பத்தி பார்க்கலாம். ஃபிக்ஸ்ட் வேல்யூஸ் பத்தி பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரோல் பார் பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எலமெண்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது அதே பொசிஷன்ல ஃபிக்ஸ்டா இருக்கும். நம்ம ஸ்க்ரோல் மேல பண்ணாலும் சரி, கீழே பண்ணாலும் சரி. ஸோ அதுக்கு நான் ஸ்க்ரோல் பார் வர வைக்கணுங்கிறதுக்காண்டி அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து பேராகிராஃப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம அதுக்கு வந்து ரேண்டமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்டு வந்து லோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. லோரம் சொல்லி டைப் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ எனக்கு வந்து ஸ்க்ரோல் பார் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஃபிக்ஸ்ட் வேல்யூ. இமேஜ் 1 வந்து இப்போ நம்ம வந்து இதான் அது ஃபிக்ஸ் வேல்யூவை போட்டு பார்ப்போம். பொசிஷன் ஃபிக்ஸ்டு டாப்ல இருந்து ஒரு 100 பிக்சல் வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்களேன், ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த எலிமெண்ட் வந்து அதே பிளேஸ்ல தான் இருக்கு. அதோட பொசிஷன் வந்து மாறல. ஓகேவா? ஆனா செகண்ட் வந்து நான் வச்சிருக்கிறது வந்து அதே இதுல வந்து இருக்கு. பட் வந்து ஸ்க்ரோல் பண்ணா அது வந்து மறைஞ்சிரும். இன்னொரு பேராகிராஃப் ஆட் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு மறையுது. பட் ஆனால் இது வந்து இந்த இமேஜ் வந்து எனக்கு மறையவே இல்லை. ஏன்னா அந்த ஸ்டாட்டிக்கா மேல இருந்து 100னா 100 பிக்சல் மட்டுமே வந்து இருக்கு. எவ்வளவு ஸ்க்ரோல் பண்ணாலும் அதே பொசிஷன்லயே இருக்கும். ஸ்டிக்கி அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். ஸ்டிக்கி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிக்ஸ்டு மாதிரி தான். பட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்க்ரோல் பார் கீழே வந்துருச்சு அப்படின்னா இது ஃபிக்ஸ்டா ஒரு பொசிஷன்ல நின்னுக்கும். அது வரைக்கும் இது மூவ் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பார் கீழே வந்துருச்சு, அது வரைக்கும் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பொசிஷன் தான் இதுக்கு ஃபிக்ஸ்டு. ரெண்டுமே கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ஸ்க்ரோல் பார் கீழே வரலன்னா இப்போ ரொம்ப ஒரு பெரிய பெரிய பேஜா பெரிய டெஸ்கிரிப்ஷன்ஸ் கீழே இருந்துச்சுன்னா அது வரைக்கும் இது வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா அந்த வியூ போர்ட் ஸ்க்ரோல் வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா எங்க இது இருக்கோ அதுலயே வந்து கரெக்டா ஃபிக்ஸ்டா நிற்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். லாஸ்ட் வந்து மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் இப்போ என்னன்னு பார்ப்போம். HTML-ல எல்லா எலமெண்ட்டுமே வந்து ஸ்டாட்டிக் பொசிஷன்ல இருக்கும் எக்ஸப்ட் HTML டேகை தவிர. செகண்ட் ஒன், அப்சல்யூட் பொசிஷன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதோட பேரண்ட் வந்து நான் ஸ்டாட்டிக் பேரண்டா நீங்க வந்து கொடுத்துக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டா HTML டேகோட தான் எடுத்துக்கும். இந்த கோட் வந்து GitHubல இருக்கு. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.